ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு ஆஸ்திரேலியன் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான ரெலிக். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்த்துடலாம். ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டு இருக்க ஒரு வயசான பெண்மணி, அவங்கள பார்க்குறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு வர்ற அவங்களுடைய மகளாகட்டும் அவங்களுடைய பேத்தியாகட்டும், இறுதியாக இவங்க எல்லாத்துக்கும் அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருவோம். படத்தில் எட்னா அப்படின்னு சொல்லி ஒரு வயசான மூதாட்டி, ஒரு பாட்டி ஒருத்தவங்க காமிக்கப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு இருக்கும் ஒரு 80 வயசுக்கு மேலே. அந்த அம்மாவுக்கு டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு ஞாபக மறதி நோய் இருக்குது. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகத்தில் நிற்கிறது கிடையாது. ஆனாலும் அந்த அம்மா தனியாக ஒரு வீட்டில் தனியாகத்தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வழக்கமாக குளிக்க போனால் கூட அந்த டேப்பை திறந்து விட்டுவிட்டு திருப்பி குளித்து முடிச்சுட்டு அந்த டேப்பை மூடுறதுக்கே அந்த அம்மா மறந்துடுது. அந்த அளவுக்கு இந்த ஞாபக மறதி அந்த அம்மாவுக்கு கொடிகட்டி பறக்குது. இப்படி இருக்க தருணத்தில் இந்த பாட்டிக்கு கே அப்படின்னு சொல்லி ஒரு மகள், சாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேத்தி. இவங்க 2 பேரும் வேறு வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டியை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு என்ன தான் பண்ணுது இந்த பாட்டி அப்படின்னு பார்க்குறதுக்காக மகளும் பேத்தியும் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற முதல் சீன்லேயே வீடை தட்டி பார்த்தா வீட்டை யாருமே திறக்கலை. வீடு உள்கூடி பூட்டப்பட்டிருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி போகிறது அப்படி இப்படின்னு பார்த்து கதவுல இருக்க ஒரு சின்ன கேப்பு, அந்த ஓட்ட வழியை அப்படி இப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி உள்ளே கூடி வீடு பூட்டியிருக்குல்ல, அப்போ அந்த பாட்டி உள்ளே தான் இருக்கணும். ஆனால் அந்த பாட்டி எங்கேயுமே காணோம் வீட்டுக்குள்ளே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே குளிக்க போன பாட்டி டேப்பை ஃபுல்லாக திறந்து விட்டு வீடு ஃபுல்லாக தண்ணி அங்கங்கே நிற்கிது. இது பத்தாததுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவத்தில் எல்லாமே கருப்பு கலரில் ஏதோ ஒரு விஷயம், நம்ம அந்த பூஞ்சானம் முடிச்சோன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் படர்ந்த மாதிரி வீட்டு செவர்களில் எல்லாமே தெரியுது. பத்தாததுக்கு அந்த பாட்டி ஞாபக மறதி இருக்கவங்கலாம் ஒரு சில விஷயங்களை எழுதி இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒட்டிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அங்கங்கே வீடு ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒட்டப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பாட்டியை காணோம். இப்போ உடனே சுற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்தா, இல்லைங்க அந்த பாட்டியை நாங்கள் பார்க்கவே இல்லை, நாங்கள் பார்த்து பல நாட்கள் ஆகுதே அப்படிங்கிறாங்க எல்லாரும். இப்படி இருக்க தருணத்தில் உடனே தகவல் கொடுக்க வேண்டியவங்களுக்கு தகவல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரும். ஆனாலும் அந்த பாட்டி எங்கேயுமே இல்லை. இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது. உள்ளே புகுந்து போய் எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனால் எங்கேயும் அந்த பாட்டி கிடைக்கல. இப்போ எங்கே தான் போயிருப்பாங்க அவங்க? ஏன்னா வெளியே வேறு இவ்வளவு குளிராக இருக்குது. அந்த பாட்டி எப்படி போச்சு, போன வழி தெரியுமா? ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த ஞாபக மறதி நோய் வேறு இருக்குது. வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்களா எதுவுமே தெரியலை. இல்லை இந்த பாட்டிக்கு வேறு தான் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வேறு அந்த மகளுக்கும் பேத்திக்கும். இப்படி இவங்க தேடிக்கிட்டே உட்காந்து பல நாட்களும் கடந்து போகுது. திடீர்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பாட்டி தானாக வீட்டில் வந்து நிற்கிது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன, எங்கே போனீங்க, உங்களை நாங்கள் எவ்வளோ தூரம் தேடணும் தெரியுமா சிரத்தை எடுத்து அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டி சிம்பிளாக சொல்லுது, இங்கே பாரு இது என் வீடு, நான் என் வீட்டில் இருப்பேன், பொழுது போகலன்னா வெளியே போவேன், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்குது அந்த பாட்டி. இவங்களுக்கு இந்த மாட்டை வந்து கேட்டோம் பாரு, சரி விடுங்க எங்கே போனீங்க அதுவாது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டி நான் எங்கே போனேன் அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கேயோ போனேன் அவ்வளோதான் தெரியும், இந்த வந்துட்டேன்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்குது அந்த பாட்டி. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தருணத்தில் இந்த மகளான கே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விசித்திரமான அமானுஷ்யங்கள் நிறைந்த கனவுகளும் இவங்களுக்கு வருது. இதுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியலை. பத்தாவதுக்கு அந்த வீட்டில் செவரில் உள்கூடி யாரோ நெகத்தை வச்சு பிராண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தமும் அப்பப்போ இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கான விடை என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியலை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே சந்தித்த அமானுஷ்ய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய சவுண்டு டிசைனிங் ஒர்க்கு தான் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளியராக நான் செட் பண்ணிடுறேன். ஹெரிடிட்டரின்னு சொல்லி ஒரு படம் வந்தது, இதே மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் தான் அது. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அட்டகாசமான படம் அப்படின்னு சொன்ன ஆளுகளும் இருக்காங்க. ஏங்க இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட ரசிகர்களும் இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹெரிடிட்டரி படம் பிடிச்சது அப்படின்னா இந்த படம் பிடிக்கும், அந்த படம் பிடிக்கல அப்படின்னா இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதை மைண்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த படமும் சரி இந்த படமும் சரி முதல்ல ஒரு 30-35 நிமிஷம் 40 நிமிஷம் டைம் எடுத்துப்பாங்க எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த கதைக்குள்ளே மெயின் ஸ்டோரிக்குள்ளே இறங்குறதுக்கு. இந்த கதையிலையும் கரெக்டாக 40-45 நிமிஷம் கழித்து, இந்த படமே மொத்தம் 1.5 மணி நேரம் தான்,
ஆனால் கரெக்டாக 3/4 மணி நேரம் தாண்டினதுக்கப்புறம் அந்த கடைசி 3/4 மணி நேரம் இருக்கு இல்லையா, சவுண்ட் டிசைனிங்கில் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. இந்த படத்தில் பின்பகுதியில் தான் நமக்கு அந்த பதபதைப்பு அப்படிங்கிறது சீட்டெட்ஜில் உட்கார வச்சுருப்பாங்க நம்மளை. அது பத்தாததுக்கு நமக்குள்ளே மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு ஒரு சஃபகேஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரும். அது இந்த படம் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு சவுண்ட் டிசைனிங் தான் முதல் காரணம். அட்டகாசமாக சவுண்ட் டிசைனிங்கில் தெரிக்க விட்டுருக்காங்க இந்த படத்துடைய அந்த பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 40-45 நிமிஷங்களை. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய கதைக்களம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த படத்துடைய கதைக்களம் மாதிரியே அதில் எப்படி ஹாரர் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முதல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் அவுட் அண்ட் அவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர். சைக்காலஜிக்கல் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக படத்தில் ஒரு ஸ்லோனஸ் டெஃபினட்டாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதுபோக ராபின் ஆகட்டும், எமிலி ஆகட்டும், பெல்லாவாகட்டும், இந்த 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸையும் டெஃபினட்டாக நீங்கள் சொல்லியே ஆகணும். 3 பேருமே அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேர் தான் பாட்டி, மக, பேத்தி. 3 பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே போக இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் சார்லியுடைய ஒர்க்கையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக நடக்கக்கூடிய கதைக்களம். ஆனாலும் எங்கேயுமே ரிப்பீட்டடான ஷார்ட்ஸ் இல்லாத அளவுக்கு அவர் ஒரு ஆங்கிள்ஸையும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி கன்சீவ் பண்ண விதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிஐ டீமு டெஃபினட்டாக அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் டோனு, ஒரு சில இடங்கள்லாம் கருங்கும்னு இருக்கிற அளவுக்கு செம டார்க் டோனில் தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய அந்த டார்க் டோன் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி சூப்பர் நேச்சுரல் ஃபேக்டர் அப்படிங்கிறதையே நமக்குள்ளே கடத்துது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனாலும் முதல் 45 நிமிஷம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்லோவாகத்தான் இருக்கும். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கானண்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.